வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு இளவரசனை பத்தின கதை. ஹம், வானத்துல இடி மின்னலோட ஒரு கடவுளா வாழ்ந்தவன் அவனோட அகங்காரத்தால தன் சக்தி எல்லாத்தையும் இழந்துடுறான். இழந்து சாதாரண மனுஷனா பூமிக்கு தள்ளப்படுறான். ஆமா. அங்க ஒரு சுத்தியலை தூக்குனா மட்டும்தான் அவனோட பெருமைய அவனோட தகுதியை மீட்டெடுக்க முடியும். இது ஒரு சூப்பர் ஹீரோ கதை மாதிரி தெரிஞ்சாலும் அது மட்டும் இல்ல. கரெக்ட். இது ஒரு கடவுள் எப்படி உண்மையான மனுஷனா மாறினா, ஒரு தம்பி எப்படி எதிரியா மாறினான்னு ரெண்டு சகோதரர்களோட ஒரு உணர்ச்சி போராட்டத்தை பத்தி நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த கதையோட ஆரம்பமே ஒரு பெரிய போர்க்களத்துல தான் தொடங்குது. பிரபஞ்சத்துல ரெண்டு பெரிய சக்திகள் ஒன்னோட ஒன்னு மோதுது. ரெண்டு உலகங்கள் இல்லையா? ஆமா. ஒன்னு தங்க நகரமான ஆஸ்கார்ட், அதோட ராஜா ஓடின். இன்னொன்னு பனையால உறைஞ்சு போன ஜாட்டன்ஹைம். அங்க இருக்கிறது பனிராட்சதர்கள். அவங்க தலைவன் லாஃபி. ஏயே ஒரு பனியுகமா மாத்த முயற்சி செஞ்சாங்க. அப்போதான் ஓடின் உள்ள வர்றார். ஆமா. ஓடன் அவங்களோட போரிட்டு அவங்களோட சக்தியோட மூலமான அந்த பழங்கால குளிர்காலங்களின் பேழைய கைப்பற்றி ஆஸ்கார்ட்க்கு கொண்டு வந்துடுறார். அப்போ அந்த போர் முடிஞ்சிடுச்சு. ஆனா அந்த பகை மட்டும் முடியல இல்லையா? முடியல. ஒரு சின்ன நூல்ல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைதி மட்டும்தான் ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல இருக்கு. அந்த அமைதி ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு நல்லாவே தெரியுது. நிச்சயமா நீடிக்கல. நிகழ்காலத்துல ஆஸ்கார்ட்ல ஒரு பெரிய விழா நடக்குது. ஓடினோட மூத்த மகன், வலிமை மிக்க தோர். ஆமா தோர், அவன் அரியணை ஏறப் போறான். ஊரே கோலாகலமா இருக்கு. தோர் அவ்வளவு கர்வத்தோட நடந்து வர்றான். அவன் பார்வையிலேயே தெரியுது, நான் தான் அடுத்த ராஜாங்கிற அந்த மிதப்பு. ஆனா அந்த விழா பாதியிலே நிக்குது. ஏன்? ஏன்னா பனிராட்சசர்கள் ரகசியமா ஆஸ்கார்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அந்த சக்தி வாய்ந்த பேழைய திருட முயற்சி பண்றாங்க. அவங்கள டெஸ்ட்ராயர்னு ஒரு காவலாளி தடுத்துட்டாலும் இந்த விஷயம் தோருக்குள்ள ஒரு பெரிய நெருப்ப பத்த வைக்குது. தன் பட்டாபிஷேக நாளன்னைக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்தது அவனால தாங்கிக்கவே முடியல. கோபம் கொப்பளிக்குது. இது ஆஸ்கார்டுக்கு நடந்த அவமானம் என்பதை விட தனக்கு நடந்த அவமானமா பாக்குறான். இது போர் தொடுக்கிறதுக்கான அறிகுறின்னு ஓடின் கிட்ட வாதம் பண்றான். ஆனா ஓடின் ரொம்ப நிதானமா இருக்காரு. அவர் பல போர்களை பார்த்தவர். அமைதியோட விலை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றார். ஆனா கேக்குற நிலைமையிலயா தோர் இருக்கான். அவனோட ரத்தம் சூடா இருக்கு. பழிக்க பழி வாங்கணும்னு துடிக்கிறான். இங்கதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம். அவனோட தம்பி லோகி உள்ள வர்றான். ஆமா. லோகி தோர்கிட்ட அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, அவரோட காலம் முடிஞ்சு போச்சு, நீதான் ராஜா மாதிரி யோசிக்கணும்னு மெதுவா நஞ்ச கலக்குறான். தோரோட அகங்காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி. கரெக்ட். உடனே தோர் தன் நண்பர்களான சிஃப், போல்ஸ்டாக், ஃபேன்ட்ரால், ஹோகன் இவங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு அப்பாவோட கட்டளையும் மீறி ஜோட்டன்ஹைம்க்கு போர் செய்ய போறான். ஆஸ்கார்டையும் மற்ற உலகங்களையும் இணைக்கிற அந்த பைஃப்ராஸ்ட் பாலம் வழியா போறாங்க. அதோட காவலர் ஹேம்டால் அவங்களை எச்சரிக்கிறார். ஆனா தோர் அத கேக்குற மாதிரி இல்ல. ஒரு சின்ன குழுவோட எதிரியோட கோட்டைக்கே போயிடுறான். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அங்க போனதும் லாஃபி அவங்களை எச்சரிக்கிறான். இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா போர் நிச்சயம்னு சொல்றான். ஒரு நிமிஷம் தோர் கூட யோசிக்கிறான். ஆனா லாஃபி ஓடினோட மகனானி பயந்து ஓடுறான்னு கேலி பண்ணதும் தோரோட ஈகோ சீண்டப்படுது. உடனே சுத்தியல சுழத்தி சண்டைய ஆரம்பிச்சிடுறான். ஒரு பெரிய போர் வெடிக்குது. தோரும் அவன் நண்பர்களும் நூத்துக்கணக்கான பனிராட்சசர்களை வீழ்த்துறாங்க. ஆனா கடைசியில அவங்க முழுசா சூழப்படுறாங்க. சாகர நிலைமைக்கு வந்துடுறாங்க. அந்த கடைசி நேரத்துல ஓடின் அங்க அவங்கள காப்பாத்துறார். ஆனா அவரோட முகம் கோபத்துல செவந்திருக்கு. ஏன்னா தோரோட இந்த ஒரு முட்டாள்தனமோட செயலால பல வருஷமா கட்டி காத்த அந்த அமைதி ஒப்பந்தம் உடைஞ்சு போச்சு. திரும்பவும் போர் மூண்டுடுச்சு. ஆஸ்கார்டுக்கு திரும்பினதும் ஓடினோட கோபம் வெடிக்குது. நீ ஒரு பேராசைக்கார முட்டாள் பையன், உன்னால நாம எல்லாரும் அழிவின் விளிம்புக்கு வந்துட்டோன்னு தோர பார்த்து கத்துறார். அது ஒரு ராஜாவோட கோபம் மட்டும் இல்ல, ஏமாந்து போன ஒரு தந்தையோட வேதனை. அப்போ அவர் ஒரு கடுமையான முடிவு எடுக்கிறார். தன் மகனோட எல்லா தெய்வீக சக்தியையும் பிடுங்கி அவனை ஒரு சாதாரண மனுஷனா பூமிக்கு நாடு கடத்துறார். அவனோட சக்தி வாய்ந்த சுத்தியாலான மியோல்னரையும் பூமிக்கு அனுப்புறார். ஆனா ஒரு மந்திரத்தோட. யார் தகுதியானவரோ அவரே இந்த சுத்தியல தூக்க முடியும். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரபஞ்சத்தோட அடுத்த ராஜாவா இருந்தவன் அடுத்த நிமிஷம் ஒன்னும் இல்லாதவனா பூமிக்கு வீசப்படுறான். தோர் நியூ மெக்சிகோ பாலைவனத்துல விழுகிறான். அதே நேரத்துல வானத்துல நடக்கிற விசித்திரமான நிகழ்வுகளை ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிற விஞ்ஞானி ஜேன் ஃபாஸ்டர், அவளோட உதவியாளர் டார்சி,
வழிகாட்டி டாக்டர் எரிக் செல்விக். ஆமா, இவங்க 3 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு வானத்துல இருந்து ஒரு புயல் மாதிரி உருவாகி அதுக்குள்ள இருந்து தோர் வந்து அவங்க கார் முன்னாடி விழுகுறான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன ஏலியனா இல்ல வேற ஏதாவதான்னு குழம்பி போறாங்க. அதே சமயம் தோரோட சுத்தியல் மியோல்நேர் கொஞ்சம் தூரத்துல ஒரு பள்ளத்துல வந்து விழுது. ஊர் மக்கள் எல்லாம் அதை வேடிக்கை பாக்குறாங்க. அதை தூக்க முயற்சி பண்ணி தோட்டு போறாங்க. இந்த விஷயம் மெதுவா பரவி ஷீல்ட் SHILDங்கிற ஒரு ரகசிய அரசாங்க அமைப்பு அந்த இடத்துக்கு வருது. ஷீல்டுங்கிறது இந்த மாதிரி விசித்திரமான சக்தி வாய்ந்த விஷயங்களை கண்காணிக்கிற ஒரு அமைப்பு. பூமியில இப்படி ஒரு அமானுஷமான பொருள் விழுந்ததும் உடனே அந்த இடத்த தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அங்க ஒரு பெரிய ஆராய்ச்சி தளத்தையே அமைச்சிடுறாங்க. ஆமா, இது பின்னாடி நடக்க போற பல பெரிய விஷயங்களுக்கு ஒரு முக்கியமான ஆரம்ப புள்ளி. ஊர்ல மக்கள் பேசிக்கிறத கேட்டு தான் சுத்தியல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட தோர் அதை மீட்க அந்த ஷீல்டு தளத்துக்குள்ள நுழையறான். அங்கே பலத்த பாதுகாப்பு இருக்கு. ஆனா அவன் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் அவனோட அந்த போர் வீரன் குணம் இன்னும் போகல. அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டே அந்த சுத்தியலை நோக்கி போறான். அந்த நொடி அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இத மட்டும் தூக்கிட்டா போதும், என் சக்தியெல்லாம் திரும்ப வந்துருங்கிற ஒரு நம்பிக்கையோட போறான். அந்த சுத்தியலோட கைப்பிடிய பிடிக்கிறான். முழு பலத்தையும் கொடுத்து தூக்க முயற்சி பண்றான். ஆனா அதால ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல. அப்பதான் உனக்கு உரைக்குது தான் தந்தை சொன்ன அந்த வார்த்தைகள். யார் தகுதியானவரோ அவன் தகுதியற்றவன். அந்த நொடியில அவன் முழுசா உடைஞ்சு போறான். அந்த தோல்வியோட வதியில கதறி மண்டியிடுறான். சொல்லப்போனா அவனோட வாழ்க்கையில இதுதான் மிக தாழ்வான புள்ளி. அப்புறம் ஷீல்டு அவனை பிடிச்சு சிறையில வைக்குது. ஒரு அறைக்குள்ள லோகி வர்றான். ஆனா அது நிஜமான லோகி இல்ல, அவனோட மாய. அப்பா இறந்துட்டார், அம்மா உன்னை திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீ நாடு கடத்தப்பட்டது நிரந்தரம்னு ஒரு பொய்ய சொல்லி தோரோட கடைசி நம்பிக்கையையும் சிதைச்சிட்டு போயிடுறான். இந்த நேரத்துல தான் ஆஸ்கார்ட்ல கதை வேற ஒரு திசையில திரும்புது. ஆனா லோகி அந்த பழங்கால குளிர்காலங்களின் பேழை இருக்கிற அறைக்கு போறான். அதை தொட்டதும் அவனோட கை நீல நிறமா மாறுது, கண்கள் சிவப்பாகுது. ஒரு பனிராட்சதரை போல. அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான சந்தேகம் வருது. நேரா ஓடின் கிட்ட போய் நான் யாருன்னு கேக்குறான். அந்த இடத்துல ஓடின் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றார். லோகி அவரோட சொந்த மகன் இல்ல, அவன் பனி ராட்சதர்களின் அரசன் லாஃபியோட மகன். போருக்குப் பிறகு கையிலிருப்பிட்ட குழந்தையாயிருந்தவன ஓடின் எடுத்து வளர்த்திருக்கார். இந்த உண்மை லோகியோட உலகத்தையே தலைகீழா புரட்டி போடுது. அவனோட மொத்த வாழ்க்கையும் ஒரு பொய்ன்னு அவன் உணர்றான். அந்த அதிர்ச்சியிலையும் மன உளைச்சல்லையும் ஓடின் தன்னோட சக்தியை மீட்க ஓடின் உறக்கம்ங்கிற ஒரு ஆழ்ந்த கோமா நிலைக்கு போயிடுறார். இப்போ ஆஸ்கார்டோட அரியணை காலியா இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு லோகி ராஜாவா அரியணையில ஏறுறான். இத்தனை நாளா தோரோட நிழல்ல வாழ்ந்தவன் தனக்குன்னு ஒரு அதிகாரம் கிடைச்சதும் அவனோட உண்மையான குணம் வெளிப்பட ஆரம்பிக்குது. பூமியில டாக்டர் செல்விக்கின் உதவியோட தோர் விடுவிக்கப்படுறான். அவனுக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிடுச்சு. அவன் ஒரு சாதாரண மனுஷன் இங்கதான் வாழணுங்கிற விதியை ஏத்துக்க ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல அவனுக்கும் ஜேனுக்கும் நடுவுல ஒரு நெருக்கம் உருவாகுது. அவனோட அகங்காரம் எல்லாம் மறைஞ்சு ஒரு மென்மையான நல்ல குணம் வெளிப்படுறத ஜேன் பாக்குறா. ஆனா ஆஸ்கார்ட்ல லோகியோட திட்டங்கள் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவன் ஜோட்டன்ஹைம்க்கு போய் லாஃபியை சந்திச்சு ஒரு ஒப்பந்தம் போடுறான். நீங்க ஆஸ்கார்டுக்கு வந்து ஓடின கொல்லுங்க, நான் உங்களுக்கு அந்த பேழைய திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றான். ஆனா இது ஒரு பெரிய சூழ்ச்சி. அவனோட உண்மையான நோக்கம் வேற. லோகியோட ஆட்சி பிடிக்காத தோரோட நண்பர்கள் சிஃப் மற்றும் 3 வீரர்கள் அவனை பூமிக்கு போய் திரும்ப அழைச்சிட்டு வர முடிவு பண்றாங்க. ஹெய்ம்டால் கூட லோகியோட கட்டளையை மீறி அவங்களுக்கு உதவி பண்றார். அவங்க பூமிக்கு வந்து தோர சந்திச்சு திரும்ப வா ஆஸ்கார்ட காப்பாத்துன்னு கூப்பிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் லோகி பயங்கர கோவப்படுறான். அவங்களோட திட்டத்தை முறியடிக்க ஆஸ்கார்டோட மிக சக்தி வாய்ந்த ஆயுதமான டெஸ்ட்ராயரை பூமிக்கு அனுப்புறான். டெஸ்ட்ராயருங்கிறது அழிக்கவே முடியாத ஒரு இயந்திர மனிதன். அது கண்ணிலிருந்து நெருப்ப கக்கி நியூ மெக்சிகோ நகரத்தையே அழிக்க ஆரம்பிக்குது. தோரோட நண்பர்கள் அதோட சண்டை போடுறாங்க. ஆனா அவங்களால ஒன்னும் பண்ண முடியல. ஊரே அழியிறது பார்த்து தோர் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறான். அவன் ஒரு மாபெரும் தியாகத்துக்கு தயாராகிறான். எந்த சக்தியும் இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா அந்த பயங்கரமான இயந்திரத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறான். அவன் லோக்கி கிட்ட மனசுக்குள்ள பேசுறான். லோக்கி தம்பி, இந்த அழிவை நிறுத்து. இது எனக்கும் உனக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை. இந்த அப்பாவி மக்களை விட்டுடு. அதுக்கு பதிலா என்ன எடுத்துக்கோன்னு கெஞ்சுறான்.
இந்த நொடியில அந்த அகங்காரம் பிடிச்ச இளவரசன் முழுசா செத்து போறான். மற்றவர்களுக்காக தன் உயிரையே கொடுக்க துணிஞ்ச ஒரு உண்மையான நாயகன் பிறக்கறான். டிஸ்ட்ராயர் அவன் நெஞ்சில ஓங்கி அடிக்குது. தோர் தூக்கி வீசப்பட்டு சாகுற நிலைமைக்கு போயிடுறான். ஜேன் அவன் மடியில கிடத்தி அழுகிறான். அந்த நொடியில அந்த தியாகத்தின் மூலமா தோர் மீண்டும் தகுதியானவன் ஆகிறான். பாலைவனத்தில் இருந்த அவனோட சுத்தியல் மியோல்நீர் அந்த மந்திரத்தை உணர்ந்து வானத்துல பறந்து வந்து நேரா தோரோட கையில வந்து சேருது. அவனோட உடம்புல இடி மின்னல் பாயுது. அவனோட தெய்வீக உடைகள் சக்திகள் எல்லாமே திரும்ப கிடைக்குது. அவன் மீண்டும் இடியின் கடவுளாகிறான். ஒரே அடியில அந்த டெஸ்ட்ராயரை தோற்கடிச்சிடுறான். ஜேன் கிட்ட நான் திரும்ப வருவேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு தன் நண்பர்களோட ஆஸ்காருக்கு போறான் லோகியை தடுக்க. ஆஸ்கார்ட்ல லோகி தன் திட்டத்தோட கடைசி கட்டத்தை நிறைவேத்திட்டு இருக்கான். பனி ராட்சதர்கள் ஓடின கொல்ல வராங்க. ஆனா லோகி அவங்க ராஜா லாஃபிக்கே துரோகம் செஞ்சு தன்னோட கையாலேயே அவனை கொன்னுடுறான். ஓடினோட மகனா தன்னை நிரூபிக்க பனி ராட்சதர்களோட இனத்தையே அழிக்க திட்டமிடுறான். ஃபைஃப்ராஸ் பாலத்தை பயன்படுத்தி ஜோட்டன்ஹைமை முழுசா அழிக்க முயற்சி பண்றான். அப்போ தார் அங்கே வரான். 2 சகோதரர்களுக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான உணர்ச்சிபூர்வமான சண்டை நடக்குது. ஒருத்தன் ஆஸ்கார்டை காப்பாத்த போராடுறான். இன்னொருத்தன் தன் தந்தையோட அன்பை பெறணுங்கிற வெறியில எதையும் அழிக்க துணியறான். லோகிய தடுக்க வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சதும் தோர் ஒரு கடினமான முடிவு எடுக்கிறான். அவன் ஃபைஃப்ராஸ் பாலத்தையே தன் சுத்தியலால உடைக்க ஆரம்பிக்கிறான். அதாவது ஜேன பாக்குறதுக்காக பூமிக்கு திரும்புறதுக்கான ஒரே வழிய அவனே தான் கையால அழிக்கிறான். அது அவனோட 2வது பெரிய தியாகம். அந்த பாலம் உடையும் போது 2 பேரும் வெற்றிடத்துல விழப்போறாங்க. அந்த நேரத்துல உறக்கத்திலிருந்து எழுந்த ஓடின் அவங்க 2 பேரையும் விழாம காப்பாத்துறாரு. தோர் ஒரு கையில ஓடினையும் இன்னொரு கையில லோகியையும் புடிச்சிட்டு இருக்கான். ஆனா லோகி தன் தந்தை முகத்தை பாக்குறான். அங்கே அவனுக்கு அன்பு தெரியல, ஒரு விதமான வருத்தம் தான் தெரியுது. நான் இதை உங்களுக்காக தான் செஞ்சேன்னு லோகி சொல்றான். அதுக்கு ஓடின் இல்ல லோகின்னு வருத்தத்தோட சொல்றார். தன் தந்தை தன்னை ஏத்துக்கவே இல்லைன்னு உணர்ந்த அந்த நொடியில லோகி பிடிய விட்டுடுறான். பிரபஞ்சத்தோட இருண்ட வெற்றிடத்துக்குள்ள அவன் விழுந்து மறைஞ்சு போறான். கடைசியில தோர் தன் தந்தை கிட்ட வந்து நான் இன்னும் ராஜா ஆக தயாராகலன்னு ஒப்புக்கிறான். அவன் ஒரு சிறந்த வீரனா இருந்தான். ஆனா இந்த பயணம் அவனை ஒரு சிறந்த மனிதனா, ஒரு சிறந்த தலைவனா மாத்திருக்கு. பூமியில ஜேனும் அவளோட குழுவும் தோருக்காகவும் ஆஸ்கார்டுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் காத்துட்டு இருக்காங்க. ஆனா கதை இத்தோட முடியல. இல்ல, கடைசியில டாக்டர் செல்விக்கு ஷீல்ட் அமைப்பு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்கே நிக் ஃபியூரிங்கிற அதிகாரி டெசராக்ட்னு ஒரு மர்மமான பொருளை காட்டுறார். அளவற்ற சக்தி கொண்ட கனசதுரம். அதை ஆராய்ச்சி செய்ய சொல்றாரு. அப்போ செல்விக்கின் கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுது. அது லோக்கி. ஆமா, அவன் சாகல, தப்பிச்சு எப்படியோ பூமிக்கு வந்துட்டான். இப்போ அவன் கண்ணுக்கு தெரியாம செல்விக்கின் மனதை கட்டுப்படுத்தி அந்த சக்தி வாய்ந்த பொருளை ஆராய்ச்சி செய்ய சம்மதிக்க வைக்கிறான். லோக்கியோட கதை இன்னும் முடியல. அது இப்போதான் இன்னும் பயங்கரமா ஆரம்பிக்க போகுதுங்கிற ஒரு அச்சத்தோட கதை முடியுது. ஆஹா, தோர் ஒரு சிறந்த ராஜாவாக மாற தயாராகிவிட்டான். தன் அகங்காரத்தை விட்டு தியாகம்னா என்னன்னு கத்துக்கிட்டான். ஆனா தன் தந்தையால நிராகரிக்கப்பட்டதா உணர்ந்த லோக்கி இப்போ பூமியில ஒரு புதிய இன்னும் பெரிய அழிவுக்கு திட்டம் போடுறான். ஒரு தந்தையின் நிராகரிப்பு ஒரு பனிராட்சதனை விட மிகவும் ஆபத்தான ஒரு வில்லனை உருவாக்க முடியுமா? இந்த கேள்வியுடன் உங்களை விட்டு செல்.